வணக்கம் நண்பர்களே. வேலூர் ஸ்ரீ பச்சையம்மன் டூரிஸ்ட் டிராவல்ஸ் நடத்தக்கூடிய 4 ஜோதிர்லிங்கங்கள் அடங்கிய மத்திய பிரதேச மற்றும் குஜராத் சுற்றுலா 2026 ஜனவரி 30 தொடங்கி, அதாவது பொங்கலுக்கு பிறகு பிப்ரவரி மாதம் 10ஆம் தேதி அன்று நிறைவடையும். இந்த சுற்றுலா கோயம்புத்தூர்லேருந்து தொடங்கக்கூடிய அந்த ட்ரெயினில் தொடங்குறதுனால கோயம்புத்தூர்லேருந்து புறப்பட்டு அப்படியே திருப்பூர், ஈரோடு, சேலம், அரக்கோணம், காட்பாடி, அப்புறம் சென்னை சென்ட்ரல், இந்த ஏரியாவில் எங்கேருந்து வேணாலும் இந்த டூரில் இந்த ட்ரெயினில் நீங்கள் ஏறிக்கலாம். வேலூர் ஸ்ரீ பச்சையம்மன் டிராவல்ஸ் வழங்கக்கூடிய இந்த அனைவரும் மீண்டும் மீண்டும் எதிர்பார்க்கக்கூடிய, ஏற்கனவே குஜராத் டூர் நிறைவடைந்து நம்ம போயிட்டு வந்துட்டோம். மீண்டும் அதே சுற்றுலாவானது ஸ்ரீ பச்சையம்மன் டிராவல்ஸ் மூலமாக ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. இதற்கான கட்டணம் பார்த்துக்கிட்டிங்கன்னா ஸ்லீப்பர் கிளாஸில் 18,000 ரூபாய், தேர்ட் ஏசி டிக்கெட் வேணும்னு சொன்னால் 22,000 ரூபாய். இந்த கட்டணத்தில் உங்களுக்கு 3 ஷேரிங் ரூம் தான் தருவாங்க. இல்லை நாங்கள் கணவன் மனைவியாக வர்றோம், எங்களுக்கு தனியாக 2 பேருக்கு தனி ரூம் வேணும் அப்படின்னு சொல்லிட்டிங்கன்னா நபர் ஒருவருக்கு ரூபாய் 2,400 கூடுதல் கட்டணம் செலுத்தும் போது 2 பேர்களுக்கு ஒரு அறை வீதம் தரப்படும். இந்த சுற்றுலாவுக்கான அட்வான்ஸ் பணம் பார்த்தீங்கன்னாக்க 5,000 ரூபாய். நீங்கள் 5,000 ரூபாய் கொடுத்து உங்களுடைய ஆதார் கார்டு மூலமாக உங்களுடைய பெயரை நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ணிட்டீங்கன்னா உரிய நாளில், அதாவது 60 நாளைக்கு முன்னாடி டிக்கெட் எடுக்கணும். ஸோ ஜனவரி மாதம் தானே போக போகிறோம், இப்போ என்ன சார் அவசரம்னு நினைக்காதீங்க. ஜனவரி 30ன்னா டிசம்பர் 30, அப்புறம் நவம்பர் 30. ஸோ அந்த நவம்பர் 30 வாக்கில் நம்ம டிக்கெட் எடுக்க வேண்டியிருக்கும். ஸோ நவம்பர் 15லேருந்து ஒரு 20 தேதிக்குள்ளே உங்களுடைய பெயர்களை முதல்ல கொடுத்து அட்வான்ஸ் கொடுத்து ரிஜிஸ்டர் பண்ணிவிடுங்க, அதான் நல்லது. இந்த சுற்றுலாவில் நாம் பார்க்கக்கூடிய முக்கியமான அந்த 4 ஜோதிர்லிங்கங்கள், உஜ்ஜயினியில் உள்ள இந்த மகாகாளேஸ்வர், அப்புறம் ஓம்காரேஸ்வர் அப்படிங்கிற இடத்துல உள்ள ஓம்காரேஸ்வர் ஜோதிர்லிங்கம், அப்புறம் சோம்நாத்தில் உள்ள இந்த சோமநாதர் ஆலயம், அப்புறம் துவாரகாவில் உள்ள இந்த நாகநாத் ஆலயம். ஸோ இந்த 4 ஜோதிர்லிங்கங்கள் தான் முக்கியமான தரிசனங்கிறத தெரிஞ்சுக்கிடுங்க. அது மட்டும் இல்லை, நிஷ்கலந்து மகாதேவ் ஆலயம் என்று சொல்லக்கூடிய கடலுக்குள்ளே சுமார் 1 கிலோமீட்டர் நடந்து போய் அந்த கடல் உள்வாங்கக்கூடிய சமயத்தில் அந்த கோயிலையும் இங்கே தரிசனம் பண்ண போகிறோம். ஸோ அதை பார்த்த பிறகு துவாரகாவில் உள்ள கிருஷ்ணர் கோவில், ருக்மணி கோவில், பேட் துவாரகா, இதையும் நம்ம தரிசனம் பண்ண போகிறோம். காந்தி பிறந்த ஊரான போர்பந்தரையும் போய் பார்க்க போகிறோம். முக்கியமாக இந்தியாவை இரும்பு மனிதன் அழைக்கக்கூடிய சர்தார் வல்லபாய் பட்டேல் அவர்களுடைய உலகிலேயே மிக உயரமான சிலையும் நம்ம பார்க்க போகிறோம். இறுதியாக அகமதாபாத்தில் உள்ள சபர்மதி அந்த ஆசிரமத்தையும் வைஷ்ணோதேவி கோயிலையும் தரிசனம் பண்ணிட்டு அங்கிருந்து நாம் நவஜீவன் எக்ஸ்பிரஸ் மூலமாக சென்னைக்கு திரும்ப இருக்கிறோம். மீண்டும் ஒரு முறை சொல்கிறேன், இந்த சுற்றுலா தொடங்கும் நாள் 2026 ஜனவரி மாதம் 30ஆம் தேதி அன்று சென்னையில் தொடங்குகிறது என்று சொன்னாலும் இந்த ட்ரெயினானது கோயம்புத்தூர்லேருந்து புறப்படுறதுனால கோயம்புத்தூர்லேருந்து சென்னை போகக்கூடிய அந்த மார்க்கத்தில் எந்த வழிகள் எந்தெந்த இடங்கள் நிற்குதோ அந்த ஊர்லேருந்து இங்கே ஏறிக்கலாம். அதே போல் நிறைவடையும் நாள் பார்த்தீங்கன்னாக்கா பிப்ரவரி மாதம் 10ஆம் தேதி நிறைவடைகிறது. கட்டணம் ஸ்லீப்பர் கிளாஸ் ட்ரெயினுக்கான கட்டணம் 18,000, தேர்ட் ஏசி டிக்கெட் வேணும்னா 22,000, 2 பேர்களுக்கு தனி அறை வேண்டுமானால் அதற்கு 2,400 ரூபா கூடுதல் கட்டணம் செலுத்த வேண்டியிருக்கும். முன்பணம் ரூபாய் 5,000. 60 நாட்களுக்கு முன்பு டிக்கெட் ரிசர்வ் செய்ய வேண்டியிருப்பதால் நீங்கள் இந்த சுற்றுலாவில் கலந்து கொள்ள விரும்பினால் உடனடியாக கீழ்காண நம்பரை தொடர்பு கொண்டு உங்களுக்கு தேவையான இருக்கைகளை ரூபாய் 5,000 செலுத்தி ரிசர்வ் செய்து கொள்ளுங்கள். மேற்கொண்டு இந்த சுற்றுலா பற்றிய கூடுதல் தகவல் வேண்டுமானாலும் இதே நம்பருக்கு தொடர்பு கொண்டு நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம். இது பற்றிய விவரங்களை நமது ட்ரிப்கார்ட் 360 அப்படிங்கிற அப்ளிகேஷன்லையும் போய் நீங்கள் பார்த்து கொள்ளலாம். இதுவரைக்கும் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.